வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன்குமார் மற்றும் மனு பாக்கருக்கு வழங்கப்படுகிறது. புதிதாக 17 கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கித் தரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் சி பிரிவு, டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று மாநில அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மாலத்தீவுக்கு எதிரான 2வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கும், ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கிற்கும், பாரா தடகள வீரர் பிரவீன்குமாருக்கும், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனா விருது தமிழகத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராம்தாஸ் உட்பட 32 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது தடகள பிரிவில் சுச்சா சிங்குக்கும், பாரா நீச்சல் பிரிவில் முரளிகாந்த் ராஜாராம் பெட்கருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பயிற்சியாளருக்கான துரோணாச்சாரியார் விருது துப்பாக்கிச் சுடும் பிரிவில் தீபாலி தேஷ்பாண்டேவுக்கும், பாரா துப்பாக்கிச் சுடும் பிரிவில் சுபாஷ் ராணாவுக்கும், ஹாக்கி பிரிவில் சந்தீப் சங்வானுக்கும் வழங்கப்படுகிறது. இதே பிரிவில் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது பேட்மிண்டன் பயிற்சிக்காக முரளிதரனுக்கும், கால்பந்து பயிற்சிக்காக அர்மேண்டோ அக்னேலோ கொலோகோவுக்கும் வழங்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த ஆண்டிற்கான இந்த விருதுகளை புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று நாமக்கல்லில் பயிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அர்ஜுனா அவார்டு, அந்த அவார்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டை என்னோட அப்பா, அம்மா, என்னோட அக்காவுக்கு டெடிகேட் பண்றேன். என்னோட ப்ரொஃபசர்ஸ், என்னோட ஹெச்ஓடி, அப்புறம் முக்கியமா பிடி கணேஷ் சார், எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க டாப் ஸ்கீம்ல ஆட் பண்ணி அவங்களுமே என்ன இந்த மெடல் அடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதி மற்றும் பங்குச்சந்தை நிபுணர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிதித்துறை செயலர், முதன்மை பொருளாதார ஆலோசகர் உட்பட பலர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் புதிதாக 17 கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கித் தரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த ஓராண்டில் மட்டும் 4 கோடியே 60 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் 36% வளர்ச்சி காணப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்த 10 ஆண்டுகளில் 2 கோடியே 90 லட்சம் வேலைவாய்ப்புகள்தான் உருவாக்கப்பட்டதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழக அரசின் சி பிரிவு, டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழுநேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரை இது 500 ரூபாயாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கு தான் சேர்த்து சொல்வது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுகிறேன்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது உள்ளூர் காளைகளுக்கு என எந்த முன்னுரிமையும் அளிக்கப்படுவதில்லை என மாநில அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளைகள் ஆன்லைன் வாயிலாக மட்டும்தான் பதிவு செய்யப்படுவதாக தெரிவித்தார். அவனியாபுரத்தில் வரும் 14ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். டிஏபி உர மானியத்திற்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு நாடு முழுவதும் விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர். மோடி ஐயா இந்த உரத்துக்கெல்லாம் மானியம் கொடுத்திருக்காரு. டிஏபிக்கெல்லாம் போன வருஷத்தோட முடிவுக்கு வந்துட்டு திரும்பவும் மானியம் கொடுக்கறதுக்காக அறிவிச்சிருக்காரு. பயிர் காப்பீடு திட்டம் போன வருஷத்தோட முடிவுக்கு வந்தது. இப்ப மழை வெயில் இதனால பாதிக்கப்பட்ட பூச்சி தாக்குதலால பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் அதை நடைமுறைப்படுத்திருக்கிறாரு, அறிவிச்சிருக்காரு. வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் அது. மத்திய அரசாங்கம் நிறைய நலத்திட்டங்களை செய்து வராங்க. அதுல நேத்திய தினம் மானியம் ஒதுக்கி இருக்காங்க விவசாயிகளுக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. 4 மாசத்துக்கு ஒரு டைம் 2000 ரூபாய் போடுறாங்க. அது இன்னும் நல்ல பயனை கொடுக்குது. எங்களை மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல திட்டமா இருக்கு. இன்னும் எங்களை மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வர்றாரு. அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். உரம் வாங்கறதுக்கு மானியம் அறிவிச்சிருக்காரு. பயிர் காப்பீட்டு நிதிக்கு அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் எல்லாருக்கும் நல்ல மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் மௌனமாக இருப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரி பாமக மகளிர் அணியினர் மாநிலம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பாமக மகளிர் அணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கைக்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடும் எதிர்க்கட்சிகளை கைது செய்வது ஏற்புடையதல்ல என்றார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்டச் செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உணவு தானிய கிடங்கினை மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் எடமேலையூர் ஊராட்சிகளில் தூய்மைப் பணியாளர்களுக்கு பேட்டரி பொருத்தப்பட்ட ஆட்டோ வாகனங்களை மாநில அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா இன்று வழங்கினார். நாகை மாவட்டத்தில் பயிர்களை சேதப்படுத்தும் பன்றிகளை அப்புறப்படுத்த வரும் 4ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாநில அரசின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடு கட்டும் பணிகளை ஆட்சியர் திரு சி.பி. ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். மாலத்தீவுக்கு எதிரான 2வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் லிகின் டேக்கிம் 4 கோல் அடித்தார். இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பானிஸ் விருந்தளித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்த விருந்து வழங்கப்பட்டது. மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி வேலூரில் இன்று தொடங்கியது.
தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன்குமார் மற்றும் மனு பாக்கருக்கு வழங்கப்படுகிறது. புதிதாக 17 கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் சி பிரிவு, டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று மாநில அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மாலத்தீவுக்கு எதிரான 2வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.